வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் லாலிபாப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு, வேக வச்ச 2 முட்டை, இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா நைஸாகவே துருவி எடுத்துக்கலாம். நமக்கு எத்தனை லாலிபாப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம முட்டையோட அளவும் உருளைக்கிழங்கோட அளவையும் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். அதிகமாக பண்ணும்போது முட்டையோட அளவு அதிகமாகவும் உருளைக்கிழங்கோட அளவு கம்மியாகவும் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா துருவி எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொடிகளை இப்போ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கில் இருக்க அந்த ஈரத்தன்மையே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த அளவுக்கு இருக்கும். கையில் எண்ணெய் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு பாப்ஸ்டிக்கில் வச்சு நம்ம ஒரு ஷேப் கொடுத்துடலாம். ஒரு ஷேப் கொடுக்கும்போது இது மாதிரி ஒட்டாமல் தனியாக வந்தாலும் உடனே இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கையில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணோன்னா சரியாக இருக்கும். ரெண்டு விதமாக இந்த லாலிபாப் பண்ணலாம். பாப்ஸ்டிக்லேயும் இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரவுண்டாக உருண்டைகளை நம்ம பொரித்து எடுத்துட்டு கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு டூத்பிக்கை வச்சுட்டும் சர்வ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லாலிபாப்பை இப்போது டீப் ஃப்ரையோ இல்லைனா ஷாலோ ஃப்ரையோ பண்ணி எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு பொரிச்சு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். எல்லா பக்கமும் வெந்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த சமயத்தில் இதை எடுத்துடலாம். இதை சுட சுட உங்களுக்கு விருப்பமான சாஸ் கூட பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.